ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறேன். சுட சுட சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும். காரசாரமான சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு 2 நல்லா வதங்கிடுச்சு. அதனால் நான் எடுத்து ஜாரில் போட்டுட்டேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு 2 கைப்பிடி எவ்வளோ முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்குற உடனே ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேவையான உப்பு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சுட சுட சாதத்துக்கு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும்.